வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இந்த வாரம் மற்றும் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒரு மணி நேர சார்ட். அதாவது எப்போவுமே திங்கக்கிழமை வீக்லி அனாலிசிஸ்க்கு நம்ம ஒரு மணி நேர சார்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்குது. நான் இப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டரோட கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறோன்னா கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சின்ன கருப்பு கலர் கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரத்துடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 458 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 462 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு காப்பர் மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் 452 456 அப்படின்ற ரெண்டு முக்கியமான இடம் இந்த கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத பல உதாரணத்தோட ரொம்ப டீட்டெயிலாக போன வாரத்துடைய வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம். அதாவது இந்த 456 52 ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றதுலையும் ஓரளவு கவனத்தோடு இருந்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டவுன் ட்ரெண்டை தான் கண்டினியூ பண்ணிவிட்டு கீழே விழுந்தது காப்பர் மார்க்கெட்டு. 454 வரைக்கும் வந்தது. அதுக்கு முன்னாடி வாரத்தோட லோ 454 பக்கம் தான், 5360 பக்கமாக வந்துச்சு. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த அளவு கீழே விழுந்தது. ஆனால் கீழே தொடர்ந்து கீழே விழாமல் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 458 ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி 452 சோதனை செஞ்சது. இந்த சப்போர்ட் 452 சப்போர்ட்டையும் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன மாற்றம் நடந்ததுன்னா 456 ஒரு சப்போர்ட்டாக வச்சு 460 பக்கமாக போய் இங்கே க்ளோசிங்கும் மேலே கொடுத்துருச்சு ஜான்வரி 15 ஸோ தொடர்ந்து 456க்கு மேலே க்ளோசிங் வந்தனால நம்ம ஜான்வரி 16 நம்ம முடிவில் ஒரு மாற்றம் செஞ்சோம். அதாவது 456 சப்போர்ட்டாக வச்சுட்டு காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகும் அப்படின்ற ஒரு ரிஸ்க்கான ஒரு முடிவை நம்ம எடுத்தோம். அடுத்த நாள் மார்க்கெட் தொடர்ந்து 456 பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் மறுபடியும் போட்டுட்டு மேலே போய் 458 60லேயே க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ இதுதான் போன வாரத்தில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். சொல்லப்போனால் போன வாரத்தில் நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் இருந்தது. இதைத்தான் நம்மளும் எதிர்பார்த்தோம். ஏன் அப்படின்னா இந்த 456 52 அப்படின்றத அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க முடியாது அப்படின்றது போன வாரத்திலே நம்ம எதிர்பார்த்த விஷயம். கான்ட்ராக்டுக்கே இது ரொம்ப முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், வாரத்துக்கு மட்டும் கிடையாது, கான்ட்ராக்டுக்கே ரொம்ப முக்கியமான ஜோன் அப்படின்றதையும் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். போன வாரத்தோட ப்ரைஸ் ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தது. இந்த கன்சாலிடேஷன் நடந்ததை மறுபடியும் உறுதி செய்து அதுக்கு முந்தின வாரத்தோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட பக்கமாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் அதிகமாக க்ளோசிங்கும் நடந்திருக்கு. புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு போன வாரத்தை கம்பேர் பண்ணுறப்ப. அதுக்கு முந்தின வாரம் க்ளோசிங் ட்ரேடிங் ஜோனுக்கு கீழே தான் ட்ரேடும் ஆகியிருக்கு. நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த வாரத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கலன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட போன வாரம் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேயே ஓப்பன் ஆகலாம், இல்லை அதுக்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகலாம் அப்படின்றத காமிக்குது. இதனால் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஓரளவு போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே இது தொடர்ந்து செய்ய போகிறோம். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்க போகிறோம். நமக்கு நல்லா தெரியும் ப்ரைஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. 262 மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் முதல் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பையர்ஸ்க்கு சாதகமாக கொடுக்குறோம். 456 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக வச்சு 455 ஸ்டாப் லாஸாக வச்சு காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு போகும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. நம்ம எதிர்பார்ப்பு இன்னும் உறுதி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பையர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா இன்றைக்கி மார்க்கெட் 462 பக்கமாகவோ இல்லை 62க்கு மேலேயோ ஒரு க்ளோசிங் வந்தால் மட்டும்தான் இன்னும் நிறைய பையர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி கூட சேர்ந்து 472 74 அப்படின்ற சமீப காலத்தில் போனால் ஹையெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் மறுபடியும் 457 சோதனை செய்து கீழே எங்கேயாவது க்ளோசிங் வந்துடுச்சு அப்படின்னா டேஞ்சர் மறுபடியும் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்து தான் ட்ரேட் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். போன வாரம் இவ்வளோ பெரிய கன்சாலிடேஷன்லேயும் மிக தெளிவாக நம்மளுடைய சார்ட்டிங் டூல் ஒவ்வொரு இடத்துலையும் சிக்னல் கொடுத்துருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கஷ்டமான இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கஷ்டமான இடமும் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. இந்த வாரம் முதல்ல காப்பர் அப் ட்ரெண்டை போகும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பு.
ட்ரேட் நடக்கிறப்போ பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.